ஓம் விக்னேஸ்வராய நமக. குலதெய்வமான ஸ்ரீ பொன்னம்பல சுவாமி, ஸ்ரீ பொன்முத்து கற்பன சுவாமி, பாப்பாத்தி அம்மன், அங்காள பரமேஸ்வரி துணையுடன் குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 20ஆம் தேதி வியாழக்கிழமையான இன்று டிசம்பர் 5, 2024 பஞ்சாங்கத்தின்படி 12:49 இரவு வரை சதுர்த்தி, பின்னர் பஞ்சமி நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரம் 5:26 இரவு வரை, பிறகு திருவோணம், யோகம் விருத்தி 12:27 இரவு வரை, அதன் பின் துருவம், கரணம் பத்திரை 12:49 இரவு வரை, பிறகு பவம் 12:31 காலை வரை, பிறகு பாலவம், சூலம் தெற்கு, பரிகாரம் தைலம். இன்று மேல்நோக்கு நாள், பிறை வளர்பிறை. இன்றைக்கு நல்ல நேரம் 10:45 11:45 வரை, கௌரி நல்ல நேரம் 12:15 1:15 மணி வரை, மாலை 6:30 மணிலேருந்து 7:30 மணி வரை, ராகு காலம் 1:30 மணிலேருந்து 3 மணி வரை, குளிகை 9 மணிலேருந்து 10:30 மணி வரை, யமகண்டம் 6 மணிலேருந்து 7:30 மணி வரை. இன்றைக்கி சந்திராஷ்டம நட்சத்திரம் அப்படின்னு சொல்லும் போது மிருகசீரிஷம், திருவாதிரை நட்சத்திரம். இன்றைக்கி நாள் எப்படி இருக்க போகிறது? சுபமுகூர்த்த தினம், சதுர்த்தி விதி, விரதம், திருவோண விரதம், திருப்பரங்குன்றத்தில் ஸ்ரீ ஆண்டவர், உற்சவரம்பம், சிம்மாசனத்தில் பவனி, வர சதுர்த்தி. இன்றைக்கி செடி கொடிகள் வைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமான நாள். இன்றைக்கி இதை பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி இன்றைக்கி சந்திராஷ்டம நட்சத்திரம், மிருகசீரிஷம், திருவாதிரை நட்சத்திரம். இன்றைக்கி கிரகநிலைகள் அப்படின்னு சொல்லும் போது ரிஷபத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, விருச்சகத்தில் சூரியன் புதன், மகரத்தில் சுக்கிரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இன்னைக்கு சதுர்த்தி விரதம் ரொம்ப விசேஷமான வளர்பிறை சதுர்த்தி விரதம். வளர்பிறை சதுர்த்தி விரதத்தில் நீங்கள் என்ன கவனிக்கணும் அப்படின்னா, கண்டிப்பாக முழு முதற் கடவுள் ஆன விநாயக பெருமானை இன்றைக்கி வேண்டி வர்றது ரொம்ப நல்லது. இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் சொல்லணுன்னா, நிறைய பேர்த்துக்கு அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் வீதிக்கு வீதி, தெருவுக்கு தெரு ஒரு விநாயகர் கோயில் இருக்கும். ஏன் வச்சாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 7.5 ஆண்டுகள் அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு சனி பிடிக்கும் போது ஒரு குடும்பத்தில் பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு அர்த்தாஷ்டம சனி இருந்தனா இன்னொருத்தருக்கு அஷ்டம சனி இருக்கும், இன்னொருத்தருக்கு 7.5 சனி இருக்கும். இப்படி மாற்றி மாற்றி இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, விநாயகர் வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. விநாயகரை கையில் பிடிச்சிக்கிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு சனி நாள் வருகின்ற தொந்தரவு அப்படிங்கிறது. ஏன்னா ஞானக்காரகன் விநாயகர். அவரை ஒரு புத்தி போட்டு ஒரு நம்ம தோப்புக்கரணம் போட்டுட்டு அப்படியே குத்திட்டு அப்படியே நம்ம தோப்புக்கரணம் போட்டு போகிறதுனால மட்டும் விஷயம் இல்லை. அந்த தோப்புக்கரணத்தில் எவ்வளோ நல்ல விஷயம் இருக்குது தெரியுங்களா? தோப்புக்கரணம் போடும்போது இந்த காதை இழுக்கும் போது அந்த நரம்பு பிரெயினுக்கு ஏறும். அப்போ உங்களுக்கு அந்த பிரெயின் அப்படியே ஆக்டிவேட் ஆகும். அதனால தான் நம்ம தோப்புக்காரணம் போடணும். தோப்புக்காரணம் சும்மா அந்த காலத்தில் பெரியவங்க சொல்லலை. தோப்புக்காரணம் நம்ம புத்தியை செயல்படுத்தக்கூடியதாக இருக்குது சயின்டிஃபிக்காகவே. அதனால் முதல்ல யோசிக்க, இந்த காலையில் எந்திரிச்சு விநாயகரை வேண்டி தோப்புக்காரணம் போடும்போது உங்களுடைய அறிவானது நல்ல சுடரொளி மாதிரி நல்ல வேலை செய்யும். அந்த வேலை செய்கிறது என்ன ஆகும்னா, மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயங்களை நம்மளுக்கு பண்ணி கொடுக்கும். அது சதுர்த்தி விரதம் அப்போ மாலை வேலைகளில் உங்களால் முடித்த அபிஷேக பொருளை கண்டிப்பாக கொடுங்க. ஒரு பால், தயிர், ஒரு தேன், இந்த மாதிரி. இல்லைங்க எனக்கு பால், தயிர் அதெல்லாம் வாங்க முடியலைங்க அப்படின்னா உங்களால் என்ன சிம்பிளாக முடியுமோ அந்த அபிஷேக பொருளை நம்ம வாங்கி கொடுக்கலாம். பொதுவாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, பன்னீர் பாட்டில், இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன மஞ்சள், திருமஞ்சனம், இந்த மாதிரி சின்ன விஷயங்களில் சந்தன அதெல்லாம் வாங்கி கொடுக்கலாம். தாராளமாக வாங்கி கொடுக்கலாம். உங்களால் முடிஞ்சது 4 பேர்த்துக்கு சாப்பாடு போடலாம். சதுர்த்தி விரதம்னாலே மாலை வேலைகளில் பண்ணுற சதுர்த்தி அபிஷேகம், ஆராதனை, ஹோம பூஜைகள் இதெல்லாம் இப்போ கலந்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. முக்கியமாக அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, 7.5 சனி உள்ளவங்கெல்லாம் பண்ணிக்கிட்டிங்கன்னா சதுர்த்தி விக்னங்களை தீர்க்கக்கூடிய விநாயகர். விக்னங்களாக என்ன? நம்ம வினையை, நம்ம கர்மாவை குறைக்கக்கூடிய ஒரு விநாயகர் தான். இப்போ அந்த கடவுளை, முழு முதற் கடவுளை கையை பிடிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக காலை பிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக அவர் காப்பாற்றியே தீர வேண்டும். அதுதான் அவர் மரம். அதனால் இந்த சதுர்த்தி விரதம், சுப முகூர்த்த தினமும் இன்றைக்கி திருவோண விரதம் பெருமாளை வழிபடுறவங்களும் இன்றைக்கி பண்ணலாம். இன்னொன்று வியாழக்கிழமை அப்படிங்கிறதுனால குரு தட்சிணாமூர்த்தியை வழிபட ரொம்ப நல்லது.
நிறைய பேர்த்துக்கு திருமணம் ஆகலை அப்படிங்கிற விஷயம் இன்றைக்கி சதுர்த்தி விரதம், அதே மாதிரி வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்திக்கு விரதம் இருந்து நீங்கள் ஒரு 9 வாரமோ 27 வாரம் முடிஞ்சால் 27 வாரம் 48 வாரம் இப்படி ஏதாவது எவ்வளோ ஹையாக விரதம் இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த பலனை கொடுத்துருவார். இப்போ 48 வாரமோ 27 வாரமோ இல்லை 9 வாரமோ நீங்கள் மனசில் எனக்கு பிடிச்ச மனவாளம் வரணும் அப்படின்னு நீங்கள் வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக குருவோடைய பலத்தினால் கண்டிப்பாக திருமணம் யோகம் அப்படிங்கிறது உங்கள் கை மேலே பலன் இருக்கும். அதுக்கு நான் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. கண்டிப்பாக காலையில் ஒரு வேளையாவது விரதம் இருந்து அதாவது காலையில் விடியற் காத்தில் எந்திரிச்சிடணும். 5:30 மணி சூரிய உதயத்துக்கு முன்னாடியே எழுந்திருக்கு. இன்றைக்கி அதே பெரிய பிரச்சனை, இன்றைக்கி சீக்கிரமாக எந்திரிக்க சொல்கிறீங்களே அப்படின்னா. நல்ல திருமண வாழ்க்கை ஏற்படணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அதெல்லாம் பண்ணி தானே ஆகணும். அதனால் அதை பண்ணுங்கள். காலையில் எந்திரிச்சு குளித்து முடிச்சுட்டு ஒரு தட்சிணாமூர்த்திக்கு இந்த மனசார நினச்சி நீங்கள் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் விரதம் இருக்கலாம். முடியாதவங்க இந்த விரதத்தை இருக்காதீங்க. மெடிசன் சாப்பிட்றேன், என் உடம்பு கட்டு போச்சு அப்படிலாம் நினச்சி இது பண்ணுறது நீங்கள் அந்த விரதம் இருக்கக்கூடாது. சரிங்களா? திருமண யோகத்தில் இருக்கணும், வேணும், திருமணம் வேணும், நிறைய பொருளாதாரம், நிறைய காசு பணம் சம்பாதிக்கணும். ஏன்னா சுக்கிரன் சுகபோக வாழ்க்கையை செலவு பண்ண தான் வைப்பார், குரு தான் சம்பாரித்து கொடுப்பார். அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். சனி தொழிலை அமைத்து கொடுப்பார், சனி உத்தியோகத்தை அமைச்சு கொடுப்பார். ஆனால் சம்பாதிக்கிறது யார்? குரு. குருவை நீங்கள் பிடிச்சிக்கிட்டிங்கன்னா வியாழக்கிழமை பொருளாதார நெருக்கடியே வராது. பொருளாதாரம் எனக்கு ரொம்ப ஃபினான்ஸ் கஷ்டம் அப்படின்னு நீங்கள் சொல்லவே மாட்டீங்க. அவங்களும் சரி, திருமணம் ஆகணும்னு நினைக்கிறவங்களும் சரி, இன்னொரு விஷயம் என்ன, குரு நல்லா இருந்தால் தான் குழந்தைங்க பிறக்கும். இந்த 3 கேட்டகரியில் உள்ளவங்க வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்திக்கு நெய் தீபம் ஏற்றி 3 நெய் தீபம் ஏற்றுங்க. நெய் தீபம் ஏற்றி, இல்லை ஒரே ஒரு நெய் தீபம் தான் என்னால் முடியுதுன்னா அந்த ஒரு நெய் தீபம் ஏற்றுங்க. ஒரு நெய் தீபம் ஏற்றி வழிபட மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு குவித்தே தீர்வார். அதனால் ஒரு நாள் நீங்கள் போயிட்டு தட்சிணாமூர்த்திக்கு கொண்டக்கடலை மாலை இப்போ நிறைய ஷாப்பில் கிடைக்குது, அதெல்லாம் நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லை நான் வீட்டில் கையில் கோக்குறனாலும் கோத்துக்குங்க, அது உங்களோடைய விஷயம். அதே மாதிரி 108, 27 அப்படின்னு அந்த கடலையை நீங்கள் மாலையை கோத்துட்டு ஒரு அரை கிலோவோ 1/4 கிலோவோ எவ்வளோ உங்களால் என்ன முடியும் பொதுவாகவே நிறைஞ்சு செய்யுங்க ஓரளவுக்கு. ஏன்னா பிரசாதம்னு சொல்லும் போது நிறைய பேர் சின்னதாக கொடுக்குறீங்க, அது பிரயோஜனமே இல்லை. நான் கொஞ்சமாக வச்சுட்டு 10 பேருக்கு கொடுக்குறேன், 10 பேருக்கெல்லாம் கொடுக்காதீங்க, ஓகேவா? என்ன கொஞ்சம் கொடுத்தாலும் நிறைவாக கொடுங்க. ஒருத்தர் சாப்பிட்ற மாதிரி நிறைவாக கொடுங்க. ஒருத்தர் சாப்பிட்டு வேஸ்ட் பண்ணுற மாதிரி கொடுக்காதீங்க. ஒருத்தர் சாப்பிட்ற அளவு கொடுங்க. ஒருத்தவங்க பார்த்திங்கன்னா ஒரு 4 கடலையை போட்டு கொடுக்குறாங்க, எதுக்கு அது பண்ணுறாங்கன்னே தெரில. அது தானம், பிரசாதம். அப்படிங்கும் போது நீங்கள் அவங்களுக்கு ஒரு ஆளுக்கு கொடுக்குற மாதிரி அந்த அளவுக்கு கொடுங்க. ரொம்ப கம்மி பண்ணியும் கொடுக்க வேணா, ரொம்ப அதிகமாக அள்ளி வைக்கவும் வேண்டாம். ஒரு கன்சிஸ்டன்சி நம்மளுக்கே தெரியும். அந்த மாதிரி பண்ணுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல யோகம், பொருளாதார யோகம், திருமண யோகம், புத்திரபாக்கிய யோகம்லாம் குரு கண்டிப்பாக கொடுத்தே தீருவார். அவங்களுக்கு வாழ்க்கைக்கு என்ன தேவை குரு செய்வார். நல்ல குடும்பம், நல்ல விஷயங்கள் எல்லாமே அவர் தான் பண்ணி கொடுப்பார். குரு பார்க்க கோடி நன்மை. குரு பார்க்க கோடி நன்மைங்கும் போது குரு உங்களை பார்த்துட்டாருனாலே கோடி நன்மை வந்தாலே போதுமே. இந்த கெட்டதெல்லாம் எங்கேருந்து வரப்போகுது? அதே மாதிரி திருமண யோகம் அந்த மாதிரி பண்ணுறதுக்கு எல்லாமே இந்த தட்சிணாமூர்த்தி வழிபாடு ரொம்ப நல்ல பலன்களே உங்களுக்கு கொடுக்கும். திருவோண விரதம் இருக்கிறவங்க இருக்கலாம் இன்றைக்கி. அதே மாதிரி சுப முகூர்த்த நாள் அப்படிங்கிற சுப செய்திகள், சுப விஷயங்கள்லாம் பண்ணலாம். அது மாதிரி நிறைய வியாழக்கிழமையில் இன்றைக்கி விரதமும் இருக்கலாம். அது மாதிரி 3 விசேஷங்கள் பண்ணக்கூடிய ஒரு நல்ல நாள். இப்போது அவரவர் ராசி பலனை தெரிஞ்சுக்கலாம். மேஷ ராசிக்காரங்க இன்றைக்கி நிறைவான வாழ்க்கை உங்களுக்கு இருக்கும், நிறைஞ்சு இருக்கும். உங்களுக்கு எல்லாமே மனசுக்கு நிறைவுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது உங்களுக்கு இன்றைக்கி இருக்கும். ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது அந்த ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு ஒர்க்கில் ஒரு சாட்டிஸ்ஃபைடு கிடைக்கும். நீங்கள் நினச்ச விஷயங்கள் நிறைவேறும், ஆசைகள் எல்லாம் பூர்த்தி செய்யக்கூடிய விஷயங்களே இன்றைக்கி அமையும். மேஷ ராசிக்காரங்க பொதுவாகவே ஒரு சின்ன ஆசை வச்சுருப்பாங்க, அதெல்லாம் இன்றைக்கி நிறைவேறும். பழைய நண்பர்களுடைய நட்பு இன்றைக்கி உங்களுக்கு ஒரு கனவு போல் வந்துட்டு வரும். ஒரு இனிய அனுபவம் உங்களுக்கு இந்த சந்திப்பின் மூலம் கிடைக்கும். அதே மாதிரி நிறைய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில்
முடிக்கப்படாத ஒரு சில விஷயங்கள்லாம் இப்போ முடிக்கிற விஷயமாக வரும். இன்றைக்கி நல்ல விஷயங்கள் எல்லாமே நடைபெறும், அதிக அளவில் நன்மைகள் ஏற்படும். இன்றைக்கி வழிபாடாக நீங்கள் கண்டிப்பாக மேஷராசிக்காரங்க குரு வழிபாடும் பண்ணலாம். விநாயகர் வழிபாடு பண்ணும்போது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு சென்று உங்களால் முடிஞ்ச அபிஷேக பொருளை கொடுங்க. மேஷராசிக்காரங்க மஞ்சள் அந்த மாதிரி விஷயங்கள் கொடுங்க. குங்குமம் இருந்தாலும் குங்குமம் கொடுங்க. உங்களுக்கு என்ன வசதி இருக்கோ, பன்னீர் இருந்தால் பன்னீர் வாசனை திரவியங்களை கொடுங்க. ரொம்ப நல்ல விசேஷம். கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. ரிஷபராசிக்காரங்க ஒரு சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது உங்கள் மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். என்னடா இன்றைக்கி பண்ண போகிறோம், என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி சந்திராஷ்டம் மிருகசீரசத்துக்கு ஒரு சந்திராஷ்டம் இருக்குது. அப்படிங்கும்போது இந்த மிருகசீரிஷ நட்சத்திரம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. முக்கிய முடிவுகள்லாம் இன்றைக்கி எடுக்காதீங்க. சில விஷயங்களை தவிர்க்கிறது அப்படிங்கிறது நல்லது. ஒரு மாய பிம்பத்தை பயத்தை உண்டாக்கக்கூடிய விஷயங்கள்லாம் உங்களுக்கு கொடுக்கும். ரிஷபராசிக்காரங்க அதில் ரொம்ப உஷாராக இருக்கணும். இன்றைக்கி ரிஷபராசிக்காரங்க நிறைய விஷயங்களில் உத்தியோகத்துலேயோ தொழிலையோ ஒரு சில ப்ராப்ளம்ஸை பார்ப்பீங்க, பஞ்சாயத்தை பார்ப்பீங்க. அதெல்லாம் இன்றைக்கி ஒரு சில பிரச்சனைகளை உங்களுக்கு கொடுத்து மனசங்கடத்தை கொடுக்கும். உங்களுடைய லைஃப் பார்ட்னர் அப்படின்றவங்க ரொம்ப உங்களை புரிஞ்சிக்காத நிலைமையில் இருப்பாங்க. அவங்கள புரிய வைக்கிறது உங்களுடைய நல்ல வேலையாக இருக்கும். இன்றைக்கி அவங்கள அனுசரித்து போங்க. அவங்கக்கிட்ட சில விஷயங்கள்லாம் பேசுங்க. உட்காந்து பேசினா எல்லா விஷயமும் முடிஞ்சிடும். அந்த மாதிரி லைஃப் பார்ட்னரை அட்ஜஸ்ட் பண்ணி தான் நீங்கள் போய் ஆகணும். லவ் விஷயத்தில் அப்படிங்கும் போது கண்டிப்பாக பார்ட்னர்ஷிப்புக்குள்ளே 2 பேர்த்துக்கும் சண்டை விரிசல்கள் வரதான் செய்யும். ஆனால் அதை நீங்கள் பேசி தீர்த்துக்கிறது தான் ரொம்ப நல்லது. ஃப்யூச்சருக்கு அது ரொம்ப நல்லது. நெகட்டிவாக பேச வேண்டாம், பாசிட்டிவாகவே அதை கொண்டு போங்க. அப்போ தான் அது நல்ல பலனை உங்களுக்கு கொடுத்துரும். இன்றைக்கி மாலை வேளைகளில் விநாயகர் வழிபாடு பண்ணுறது அது ரொம்ப விசேஷம். விநாயகருக்கு நீங்கள் கண்டிப்பாக என்ன உங்களால் முடிஞ்சதோ அந்த அபிஷேக பொருளை 1, 3, 5, 7, 9 அப்படிங்கிற எண்ணிக்கையில் நீங்கள் தானம் பண்ணுறது ரொம்ப நல்லது. கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. மிதுன ராசிக்காரங்க முயற்சிகள்னால் வெற்றிகளை கொடுக்கக்கூடிய நல்ல நாள். மிகப்பெரிய வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது. இன்ட்ரெஸ்ட்னாலையும் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். இன்றைக்கி மாணவர்களாக இருப்பீங்க, நிறைய ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணுவீங்க. உங்களோட ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் இன்றைக்கி வெளிப்படும். உங்களுடைய பாசிட்டிவான திங்கிங் இன்றைக்கி நல்ல ஒர்க் அவுட் ஆகும். அவங்களுடைய எல்லா முயற்சிகளிலும் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய விஷயங்களும் அமையும். இன்றைக்கி மாலை வேளைகளில் விநாயகர் வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. விநாயகரை எப்படி வழிபடணும்னா அருகம்புல் மாலை சாற்றி வழிபட்டு நெய் தீபம் ஏற்றி வர நல்ல பலன் இன்றைக்கி கண்டிப்பாக கொடுத்தே தீரும். நல்ல செய்திகள் அப்படிங்கிறது தேடி வரும். கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. கடகராசிக்காரங்க பாசம் அதிகமாக இருக்கக்கூடிய நாள். இன்றைக்கி ஒவ்வொருத்தர் மேலே நீங்கள் பாசம் அதிகமாக வச்சுப்பீங்க. உங்கள் அப்பா மேலேயோ, அக்கா மேலேயோ, அண்ணன் மேலேயோ, இல்லை உங்கள் மனைவி மேலேயோ, குழந்தைகள் மேலேயோ இன்றைக்கி பாசம் அதிகரிக்கக்கூடிய நாள். யார் மீதோ இன்றைக்கி ரொம்ப பாசம் வச்சுருப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு நடந்துப்பாங்க. ரொம்ப நிறைய விஷயங்களை இன்றைக்கி பேசி உங்கள் குடும்பத்தோட சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். இன்றைக்கி வேலை இடங்களில் ஒரு சில பிரச்சனைகள் இருந்தாலும் அது உங்களுக்கு சாதகமாகவே முடியும். வம்பு வழக்குகள் ஏதாவது இருந்தால் அது உங்களுக்கு சாதகமாகவே முடியும். சந்திர வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம். ரொம்ப நல்ல விஷயங்களை பண்ணும். கண்டிப்பாக இந்த கடகராசிக்காரங்க ரொம்ப ஒரு நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் கண்டிப்பாக உண்டு. கடகராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி வழிபாடாக கண்டிப்பாக அஷ்டம சனி இருக்கிறதுனால விநாயகர் கோயிலுக்கு சென்று 4 பேர்த்துக்கோ உங்களால் முடிஞ்ச ஒரு 3 பேர்த்துக்கு தயிர் சாதம் கொடுத்து நீங்கள் அன்னதானம் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்சது பண்ணுங்கள். அன்னதானம் எவ்வளோ போடுறீங்களோ அவ்வளோ நல்லது. அதே அளவுக்கு விநாயகருக்கு ஒரு 3 அபிஷேக பொருளோ 5, 7, 9ங்கிற எண்ணிக்கையில் அபிஷேக பொருளை கொடுங்க. கடவுளுடைய அருளால் வாழ்த்துகின்றேன். நன்றி. சிம்மராசிக்காரங்க ஓய்வு அதிகரிக்கக்கூடிய நாள் இன்றைக்கி. அதனால் இன்றைக்கி என்னடா ரெஸ்ட் எடுக்க போகிறோமா அப்படின்னு யோசிப்பீங்க. ஒரு சில விஷயங்கள் நிம்மதி இல்லாமல் போகிறதுனால கொஞ்சம் யோசித்து செயல்படுங்க. இன்றைக்கி கம்ஃபர்டபுள் ஜோனில் கொஞ்சம் இருப்பீங்க. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கி முக்கியமான முடிவு அப்படிங்கிறது கண்டிப்பாக எடுத்துருவீங்க. கண்டிப்பாக விஷயங்கள் எல்லாமே
ஒரு பிரச்சனைகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதெல்லாம் அவங்களுக்கு இன்றைக்கி முடிவு பெறக்கூடிய ஒரு நல்ல நாள். என்றைக்கும் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, சிம்ம ராசிக்காரங்க தைரியமான ஆள், ஆனால் மனசு விஷயத்தில் ரொம்ப குழந்தை மாதிரி கஷ்டப்படுவீங்க. அதை மட்டும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க, மெடிடேட் பண்ணிக்கோங்க. அதுதான் உங்களுக்கு பாதகத்தையும் கொடுக்குது. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் மெடிடேட் பண்ணிக்கோங்க. கண்டவ சனி அப்படிங்கிறதுனால உங்கள் கணவன் மனைவிக்குள்ள ஒரு உறவு அப்படிங்கிறது கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கும். சிம்மராசிக்காரங்க அதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். உங்களோட மனைவிக்கு பிடிக்காத ஒரு சில விஷயங்களெல்லாம் நீங்கள் தவிர்த்து வர்றது ரொம்ப நல்லது. இன்றைக்கி வழிபாடாக விநாயகர் வழிபாடு பண்ணுறது, பக்கத்தில் இருக்கிற விநாயகர் ஆலயங்களுக்கு 3 அபிஷேக பொருள் 6 அபிஷேக பொருள்னு நீங்கள் அபிஷேக பொருளை கொடுக்கலாம். ரொம்ப நல்லது நடக்கும். இன்றைக்கு நல்ல நாளாக அமைய விநாயகர் வழிபாடு பண்ணுறது, பெருமாள் வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. கன்னிராசிக்காரங்க வெற்றி மீது வெற்றி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். எல்லா துறைகளிலும் வெற்றியை காணக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி எடுக்கின்ற முயற்சிகள் யாவும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும். வம்பு வழக்குகள் இருந்தால் அது உங்களுக்கு எதிரிகள் தம்சம் பண்ணுவீர்கள், எதிரிகளை நீங்கள் விரட்டி அடிப்பீர்கள், எதிரிகள் உங்களை கண்டு அஞ்சுவார்கள் அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி நிறைய விஷயங்கள் உங்களோட முக்கிய முடிவு, முக்கிய பார்வைக்கு சில விஷயங்கள்லாம் வரும். அதை நீங்கள் தவிர்க்காமல் பார்த்து அதை என்ன ஒரு முடிவு எடுக்கணுமோ அதை எடுக்கலாம். உத்தியோகத்தில், தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கன்னிராசிக்காரங்களுக்கு உண்டு. இன்றைக்கி மாலை வேளைகளில் திருவோண விரதம், பெருமாள் வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம். அதை பண்ணுங்கள். ரொம்ப சந்தோஷமான ஒரு சூழ்நிலை உருவாகும். கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. துலாம் ராசிக்காரங்க நன்மைகள் அதிக அளவில் ஏற்படக்கூடிய நல்ல நாள். இன்றைக்கி மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது காத்து கொண்டிருக்கிறது. எல்லா வகையான நன்மைகளும் இன்றைக்கி செய்யக்கூடிய விஷயங்களாக அமையுது. 100 பேர் உங்களுக்கு நல்லது பண்ணுறாங்க அப்படின்னா அதில் ஒரு 80% பேர் உங்களுக்கு தீமையும் நடந்திருக்கு. அதெல்லாம் இன்றைக்கி மாறக்கூடிய நாள். துலாம் லக்னத்துக்கு, துலாம் ராசிக்கு திருவோண விரதம் பண்ணுறது ரொம்ப நல்லது. பெருமாளுக்கு இன்றைக்கி பெருமாள் வழிபாடு ரொம்ப வெற்றியை கொடுக்கும். பெருமாளை போயிட்டு நீங்கள் துளசி மாலை அணிவித்து திருவோண விரதத்தை பற்றி பேசணுன்னா பேசிகிட்டே இருக்கலாம். உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். அந்த விரதத்தை இருக்கும்போது அதோடைய நல்ல பலன்கள் ஏற்படும். கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. துலாம் ராசிக்காரங்களுக்கு நன்மைகள் அதிக அளவில் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள். மிகப்பெரிய வெற்றியும் உச்சாணியும் நோக்கி செல்வீங்க. பிரம்மாண்ட வெற்றியை நோக்கி இருக்கிறீங்க. குழந்தைங்கள்னால் அனுகூலம், குழந்தைங்கள்னால் ஒரு நல்ல பேரை புகழ் அப்படிங்கிறது கிடையாது. இன்றைக்கி பட்ட பதவி புகழ் அப்படிங்கிறது உங்களை அலங்கரிக்க போகுது. பிரம்மாண்ட வளர்ச்சியை நோக்கி இன்றைக்கி கண்டிப்பாக உருவெடுக்கும். இன்றைக்கு விநாயகர் வழிபாடு மாலை வேலைகளில் பண்ணும்போது ரொம்ப நல்ல பிள்ளைங்க. 5 அபிஷேக பொருளை கொடுக்கறது நல்ல வெற்றிகளை கொடுக்கும். மகாலட்சுமி தாயாரை வழிபடுறது ரொம்ப நல்லது. விருச்சிக ராசிக்காரங்க சிந்தனை செயல்படக்கூடிய நல்ல நாள். ஏதோ ஃப்யூச்சரை பற்றி ரொம்ப யோசிப்பீங்க. நிறைய முக்கிய முடிவு எடுப்பீங்க. இன்சூரன்ஸ் போன்ற விஷயங்களை பண்ணுவீங்க. நிறைய மாற்றங்கள், முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு. மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு மாலை வேளைகளில் கண்டிப்பாக விநாயகர் வழிபாடு பண்ணுறது, சதுர்த்தி விரதம் அப்படிங்கிறதுனால அர்ச்சனை பண்ணி அபிஷேக பொருளை ஒரு 5 பொருளை கொடுக்கறது ரொம்ப நல்லது. அது எதுவானா கூட இருக்கலாம். அபிஷேக பொருளை கொடுங்க, வெற்றிகளை கொடுக்கும். கடவுளுடைய அருளால் நான் உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. தனுசு ராசிக்காரங்க செலவுகள் அதிகரிக்க நாள். அதனால் முக்கிய செலவுகள், முடிவுகள் அப்படிங்கிறது எடுக்கக்கூடிய நல்ல நாள். யோசிக்காமல் செயல்படாமல் இருக்கிறதுனால தான் சில செலவுகள் விரைய செலவுகளாக ஆறக்கூடியதுன்னு சுப செலவுகளாக மாற்றுறது புத்திசாலித்தனம். இன்றைக்கி தனுசு ராசிக்காரங்க வண்டி வாகனத்தில் கவனமாக இருக்கணும். ப்ராப்பர்ட்டி விஷயத்தில் கவனமாக இருக்கணும். தனுசு ராசிக்காரங்க மாலை வேலைகளில் விநாயகரை வழிபடுறது ரொம்ப நல்லது. மஞ்சள், திருமஞ்சனம், சந்தனம் அப்படின்ற அபிஷேக பொருளை நீங்கள் தானமாக கொடுப்பது ரொம்ப நன்மையை கொடுக்கும். கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. மகர ராசிக்காரங்க அமைதியான ஒரு சூழ்நிலையில் நீங்கள் நிறைய விஷயங்களை யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம் இன்றைக்கி அமையும். நல்ல நாள் அப்படின்னு சொன்னாலும் முக்கிய முடிவுகளை துறை சார்ந்த நிபுணர்கிட்ட, பெரியவங்ககிட்டையும் கலந்து ஆலோசிப்பது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல பலன்களை ஏற்படுத்திவிடும். ரொம்ப வெற்றிகள் சிகரம் நோக்கி செல்வீர்கள். ஆனால் அமைதி, பொறுமை, எச்சரிக்கை, கவனம் அப்படிங்கிறது இன்றைக்கி இருக்கணும். மகர ராசிக்காரங்களுக்கு விநாயகர் வழிபாடு 5 அபிஷேக பொருளை வச்சு செயல்படுறது அப்படிங்கிறது வெற்றிகளை மேலும் மேலும் உயர்த்தி கொடுக்கும். இன்றைக்கு
நல்ல நாளாக இருக்க விநாயகரை வழிபடுங்க. திருவோண விரதத்தையும் நீங்கள் இருக்கலாம். நல்ல பலன்களே கண்டிப்பாக ஏற்படுத்திவிடும். கடவுளின் அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. கும்பராசிக்காரங்களுக்கு தன வரவு, பொருள் வரவு, அப்படி தானிய வரவு அப்படிங்கிறத அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். மிகப்பெரிய வெற்றியை நோக்கி இன்றைக்கி வரவுகள் இருக்கும். மிகப்பெரிய ஒரு உச்சாணியை இன்றைக்கி தொடுவீங்க. நிறைய பேருக்கு மாற்றங்கள், முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டாகும். இயற்கையான ஒரு சில விவசாய பொருளை பண்ணியிருக்கிறவங்களுக்கு நிறைய லாபங்கள் கிடைக்கும். விவசாயினால் மகசூல்கள் நல்லா கிடைக்கும். கும்பராசிக்காரங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது இன்றைக்கி உண்டு. விநாயகரை வழிபடும் போது மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது ஏற்படுத்திவிடும். விநாயகரை 5 அபிஷேக பொருளை கொடுத்துன்ற போது நல்ல பலன்களை ஏற்படுத்தும். மீன ராசிக்காரங்க சோதனையை சாதனையாக மாட்டக்கூடிய ஒரு வல்லமை படைத்தவர்கள். இன்றைக்கி எல்லா வகையிலும் உங்களுக்கு மாற்று கருத்து இல்லாமல் உங்களுடைய நல்ல விஷயங்கள் எல்லாம் தோண்டி எடுத்து இன்றைக்கி நிறைய புகழப்படுவீர்கள். செல்வாக்கு உயரும், செல்வம் உயரும். அதிக விஷயத்தில் உங்களுடைய பங்கு மிகப்பெரிய வெற்றியை அது கண்டிப்பாக கொடுத்துரும். மீனராசிக்காரங்களுக்கு வழிபாடாக விநாயகர் வழிபாடு பண்ணுறது, அது உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணிவிட்டு உங்களுடைய குடும்பத்தாரோடைய பேரை அர்ச்சனை பண்ணி, உங்கள் தொழிலை அர்ச்சனை பண்ணி, அதே மாதிரி அபிஷேக பொருளை ஒரு 5 அபிஷேக பொருளை கொடுக்கும்போது உங்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம், முன்னேற்றம் கண்டிப்பாக உண்டு. கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. அனைத்து ஐஸ்வர்யங்களும், சகல சௌபாக்கியங்களும், மன நிம்மதியும், ஆரோக்கியத்தையும், மன திடத்தையும் கொடுக்க வேண்டும் என்று எம்பெருமான் வேண்டி வணங்குகின்றேன். வாழ்க வளமுடன்.